ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமே ஆகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கூட முடிகிறது. ஆக இந்த ஆண்டு 375 நாட்கள் இருக்கிறாங்க. அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கிறது. இடையில ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் வக்கரமாகிறது. இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க. அந்த தான தர்மங்கள்லாம் குருவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க வருஷ பயிற்சிகள் மற்றும் மாத பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு. எதுலேருந்து? மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு. அவர் சற்றேறக்குறைய எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இருப்பார். அப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1/5/2024லேருந்து 11/5/2025 வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார். அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். இப்போ இந்த 1/5/2024 மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. மாறின குரு பகவான் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது. இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிசாரம் வாங்கி முன்ன போவார். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார். ரிட்ராகேஷன்னாக்க வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள். இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 15/10/2024லேருந்து 11/2/2025 வரலாம். சற்றேறக்குறைய 4 மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதில் பார்த்தா 375 நாள் 1/5/2024லேருந்து 11/5/2024 வருது. கிட்டத்தட்ட 375 நாள். அதில் 4 மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம், இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம். குருவை போல் கொடுப்பவரும் இல்லை, குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார். ஒரு சில ராசிகளுக்கு 3/8/12 மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாரை தவிர கெடுக்க மாட்டார். ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வருஷப்படுத்தி சொன்னீங்க. குரு பகவான் இயற்கை சுவர். அவர் எந்த ஒரு கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது. இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே 7ஆம் பார்வையாக அதாவது 180 டிகிரி பார்வைகள் இருக்கும். ஆனால் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதனால் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்த சுபப்படுத்திடுறார்.
இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது, மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது, குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம், அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள். அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள். ஏதோ பார்த்தேனால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம். அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாகும். அது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும். ஏதோ பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவானை பொறுத்தவரையிலும் தனகாரகன். பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். அது தவிர வந்து புத்திர காரகன், குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது. குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தன் மக்கள் மழலை செல்வம் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுபரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் அடியில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா குரு பலன் வந்தாச்சா, கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது. அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனகாரகத்துவம், அதை தவிர புத்திர காரகத்துவம், அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம். இந்த 3 விஷயமும் வந்து ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசிக்கு உரியவர்கள் வந்து மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தர நட்சத்திரம் 1 பாதம் கொண்டது சிம்மராசி நேயர்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்த குரு பகவான் 1/5/2024 அன்னைக்கு உங்களுடைய 10க்கு வர்றார். 10க்கு வந்தால் பதவியும் பறிபோகும்னு சொல்கிறாங்க. ஆனால் 10க்கு வர்றதுனால பதவியெல்லாம் பறிபோகாது. உங்களுக்கு பதவியில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த 10ஆம் இடத்துல இருந்த போதிலும் கூட அவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2ஆம் இடத்துல விழுகிறது. 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல விழுகிறது, தனஸ்தானம். அப்போது பொருள் வரவுகள் வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அவருடைய 9ஆம் பார்வையில் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தைரியம் கொடுக்கும், எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். இதுவரைக்கும் வேலையில் வந்து வேலை நல்ல விதமாக இருந்துகிட்ருக்கும். இந்த வேலையும் இப்போ வந்து நல்ல கண்டினியூ ஆகிறதுக்கோ ப்ரமோஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கே தவிர குறையாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்தையும் அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 6 பார்க்குறாரு, உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவருடைய பார்வைகளுடைய பலம் வந்து உங்களுக்கு மிக மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல விதமாகவே அமைகிறதுக்கு உண்டான இந்த ஆண்டு நல்ல விதமாகவே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய ஐயா அற்புதமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மராசி அப்படின்னாக்கல நல்ல கோபமும் குணமும் உள்ளவங்க. ஏன் அப்படின்னாக்க ஆத்மகாரனான சூரிய பகவான் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உச்சம் பெற்று இருக்கார். அப்போ இந்த காலகட்டமே தொடக்கமே ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. இதை தவிர குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்ன இடத்துக்கு பலம் சேர்ப்பார். அதை தவிர பார்த்த இடத்த மேலும் பலம் சேர்ப்பார். அவர் பார்க்குற இடம் அப்படின்றது
5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்தாரு. ஐயா 2ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களை சொன்னார். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியோடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி சுகஸ்தானம், 4ஆம் ஸ்தானம் அப்படின்றது சுகஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம், அடுத்தது குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். அப்போ அத்தனையுமே வலுப்படுத்த போகிறார். இப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பொறுத்தளவுக்கு காலம் ஃபுல்லாக நான் வீடு ஃபுல்லாக வாடகை வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கிறேன் சாமி, அவங்க பண்ணுற அக்கிரமம் தாங்கலை, நம்ம விருந்தாளி வரக்கூடாது, 4 பக்கெட்டுக்கு மேலே தண்ணி பண்ணக்கூடாது, 10 மணிக்கு மேலே வரக்கூடாது, பூட்டிடும் சொல்லிக்கிட்டு இருந்து அத்தனை படாபாடுபடுத்திகிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக வீடு அமைச்சு கொடுப்பார். காணியாக இருந்தாலும் சொந்த இடம் அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சியான 1/5/2024 11/5/2025 கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா? கண்டிப்பாக கட்ட முடியும். சரி, அதுக்கு அடுத்தது 4ஆம் இடம்ன்றது நம்ம வண்டி வாகனஸ்தானம்ன்றோம். சாமி நான் காலம் ஃபுல்லாக சைக்கிள்லே போயிட்டு சைக்கிள்லே தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலர் போயிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனமாக 4 சக்கர வாகன காரும், 4 சக்கர வாகனமான காரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஆடி கார் போன்ற கார்களை கொடுக்கக்கூடியது லாவிஷானது. வாழ்க்கையில் நானும் ஒரு ட்ரிப்பாவது ஆடி காரில் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை அமைச்சு கொடுப்பாரா? கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு, பயமே வேண்டாம். என்ன ஒன்று கொஞ்சம் நாவடக்கம் மட்டும் தேவை. ஏன்னா 2ல் கேது அதீதமான தைரியத்தை கொடுப்பாரு, என்ன வந்துடும் பாரு, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இதை தவிர ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய மகரத்தை பார்க்குறார். அப்போ 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை ஸ்தானம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரை சும்மா போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு கம்பெனியில். ஏன் இவர் எப்போ பார்த்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் தான் வேலைக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் ஒன்று இவரோட வாயினாலேயோ இல்லாட்டி அவங்களோட பிரச்சனையினால அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு அனுப்பிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வேலையில் நிரந்தரம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிர்வாணத்துக்கு பொறுத்தளவுக்கு சிறந்த அடிமை சிக்கிட்டான். விஸ்வாசம் அப்போ சிறந்த அடிமை சிக்கிட்டான். இதுவரை பணியில் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருந்த அத்தனை சிம்ம ராசிக்காரங்களுக்கும் பணியில் பாதுகாப்பான நிலை உண்டாகும். நிரந்தரமற்ற வேலையில் கான்ட்ராக்ட்லேயே செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நிரந்தர வேலை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு சாமி இது ஒரு 6ல் இருந்து சனி நல்லா பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ அவர் 7ல் வந்துட்டார், பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய 6ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். ஸோ அப்போ மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை. நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. இப்போ 9லேருந்து 10க்கு வந்துட்டார் குரு, பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல் 6ல் இருந்த குரு சனி பகவான் 7ல் வந்தார், அதனாலேயும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது கொஞ்சம் பாதகமும் நிறையா சாதகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை பற்றி மேலும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசின்றது மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே சூரிய பகவான். இந்த குரு பயிற்சி ஆகும்பொழுது உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். தந்தை வழி நடக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால தொழில் மாற்றங்கள் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கில் பொலிவு நல்லபடியாக இருக்கும். இவ்வளோ நாளாக கேது பகவான் இருந்ததுனால நீங்கள் பேசக்கூடிய வாக்கில் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் கேது பகவான் இருக்கிறதுனால நல்ல எந்த ஒரு வார்த்தைகளிலும் ஞானமாக நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஆழமான கருத்துக்கள் பொதிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். ஐயா சொன்ன மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. புதிய கடன் வாங்கினாலும் அதில் வந்து சுப செலவுகள் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி இல்லாமல் இருக்கும். படிக்கக்கூடியது அப்படியே மைண்டில் நிற்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம், வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டு பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு இருந்தாலும் சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனியின் பார்வையின் மூலியமாக சிறு தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். இருந்தாலும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இருந்தது ஆனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை அது கம்மியாக இருந்ததே ஆனால் அது நல்லபடியாக இல்லை என்றால் என்ன குருவிற்கு உண்டான ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது சரியில்லைங்கிறது சொல்லுவாங்க எல்லாரும். இருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தினால் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி 2 பேருமே அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னாங்க. அதெல்லாம் இருந்த போதிலும் 10ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லைனாலும் கூட இப்போ நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு நவ திருப்பதியில் ஒரு ஸ்தலம், அது அங்கே போய் வியாழக்கிழமைகளில் போகணும். வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம். இல்லைன்னா அர்ச்சனையாவது பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சாமிங்களுக்கு அதாவது அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம். ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். அதுலேயும் வஸ்திர தானம், குருவுக்கு வஸ்திர தானம் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வஸ்திர தானத்திலரையும் மஞ்சள் கலரில் உள்ள புடவைகள், வேட்டிகள் வாங்கி தர்மம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவினால் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகி நன்மையாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்காரே சொல்லுவாங்க. ஐயா, சிம்மராசிக்காரரை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுடைய வாக்கு பலிதம் அதிகமாகும். புதிய பண வரவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வரவிற்கு தடங்கள் இருக்காது. புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தபோதும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐயா சொன்ன இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்லபடியாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஒரு சுமாரான குரு பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.